செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் கலீல் ரஹ்மான். அமரபுர பீடத்தின் சமய கிரியைகளை நடத்துவதற்காக அம்பலாங்குடை மாதுகங்கையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த சீமா மாலக்க கட்டடம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கட்டடத்தை புனர் நிர்மாணம் செய்ய தென் மாகாண சபை 65 லட்சம் ரூபாவை செலவழித்துள்ளது. இங்கு 200 பிக்குமாருக்கு இடவசதி இருக்கின்றது. இந்த வைபவத்தின் போது அகுங்கல்லே ஸ்ரீசீல தேரருக்கு ஸ்ரீ சதர்ம வம்ச மகாபீடத்தின் சங்கநாயக்கர் பதவியும் வழங்கப்பட்டது. இதற்கான பத்திரமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதி ஸ்ரீசீல தேரருக்கு ஞாபகார்த்த சின்னம் ஒன்றையும் வழங்கினார். சங்கைக்குரிய கொஸ்கொட சரணங்கார தேரருக்கும் ஞாபகார்த்த சின்னம் ஒன்று இந்த நிகழ்வின் போது வழங்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ජනාධිපතිතුමා සිරිසීල විසුද්ධි හිමියන්ට සමරුතින්නයක් පිළිගැන්වීය. අමරපුර ස්වේජින් මහනිකායේ අභිනව මහානායක පූජ්‍ය කොස්කොඩ සරණංකර හිමියන්ටද සමරුතින්නයක් පිරිනැමින ජනතා නියෝජිතයෝ පිරිසක්ද මේ අවස්ථාවට එක්ව සිටියහ. 1998 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதலால் அழிவடைந்த லயன் ஏர் நிறுவனத்தின் ஆண்டனோ 24 ரக விமானத்தின் சிதைந்த பாகங்களை மீட்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது. பலாலியில் இருந்து ரத்மலானை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த பயணிகள் விமானம் ரணதீவு கடலில் வீழ்ந்துள்ளது. மேலும் பல பாகங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்படும் இடத்திலிருந்து ரூபவாகினியைச் சேர்ந்த RPG மெனிக் திவல இது பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார். ரூபவாகினியைச் சேர்ந்த மெனிக் திவல தகவல் தருகையில் ஏவுகணை தாக்குதல் மூலம் LTT பயங்கரவாதிகள் இந்த விமானத்தை தாக்கி அழித்துள்ளனர் என்று கூறினார். தாக்குதல் நடந்த சமயம் 4 வெளிநாட்டவர்கள் உட்பட 48 பிரயாணிகளும் 7 விமானிகளும் விமானத்தில் இருந்துள்ளனர். பிரயாணிகள் அனைவரும் தமிழர்கள் என்று சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி மானிப்பாயில் கைது செய்யப்பட்டுள்ள LTTE சந்தேக நபர் இந்த விவரங்களை வழங்கியுள்ளார். ரணதீவில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். விமானம் விழுந்த இடத்தை மீனவர்களின் உதவியுடன் இலங்கை கடற்படை இனம் கண்டுள்ளது. கிளிநொச்சி நீதிமன்றம் எடுத்த உத்தரவிற்கமைய அந்த பிரதேசத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு கடற்படையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பயங்கரவாத விசாரணை பிரிவு, அகழ்வாராய்ச்சி திணைக்களம், நாரா நிலையம், அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட மருத்துவ விசாரணை பிரிவு என்பவற்றிற்கு தனித்தனி அறிக்கைகள் அனுப்பப்படுவது அவசியமாகும். பயங்கரவாத விசாரணை பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் அசந்த கரவிட்டவின் பணிப்புரையின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. போலீஸ் ஊடக பேச்சாளரும் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன தகவல் தருகையில் விமானத்தின் சிதைந்த பல பாகங்களை சுழியோடிகள் நேற்று கண்டெடுத்தார்கள் என்று கூறினார். நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். ප්‍රහාරයෙන් පසු ගුවන්යානයේ කොටස් ඉරණතු මුහුදේ මෙම ස්ථාන කඩා වැටෙනු බවයි ත්‍රස්ත විමර්ශන ඒකකයේ හඳුනාගෙන තිබෙන්නේ. මුහුදුරාල ස්වභාවය ඊටාම අයහපත් තත්වයක තිබෙදී ශ්‍රී ලංකා නාවික හමුදාව ගුවන්යානයේ කොටස් ගොඩ ගැනීමට දරන උත්සාහයයි අප මේ දකින්නේ. ත්‍රස්ත විමර්ශන කොට්ටාශයේ අධ්‍යක්ෂ පොලිස් අධිකාරී අසංග කරවිට මහතාගේ ප්‍රධානත්වයෙන් විමර්ශන කටයුතු ක්‍රියාත්මකයි. කිමුදුන් කරුවන් විසින් අදාළ ගුවන්යානයේ සුන්බුන් ගොඩ ගැනීමේ කටයුතු නිරත සිටිනවා. ඒ අනුව හෙට දිනේදී எதிர்வரும் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் மாநாடு இலங்கையின் உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு உலக தலைவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று பிரிட்டனின் புகழ்பெற்ற டெலிகிராப் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் இந்த மாநாட்டில் கட்டாயம் கலந்து கொள்வார் என்று அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. LTT ஆதரவு குழுக்கள் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களின் மாநாட்டை பகிஷ்கரிக்குமாறு பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் மீது அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றன. ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் மாநாட்டில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். மாநாட்டை பகிஷ்கரிக்குமாறு கோரும் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இருக்க பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் தீர்மானித்ததாக டெலிகிராப் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளின் அமைப்பாக பொதுநலவாய நாடுகள் அமைப்பு உள்ளது. இதன் தலைவராக 2வது எலிசபெத் மகாராணியார் செயற்படுகின்றார். மாநாட்டை பகிஷ்கரிப்பதன் மூலம் பிரிட்டிஷ் அரசுக்கும் பக்கிங்ஹாம் மாளிகைக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் என்று டெலிகிராப் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு தலைவர்கள் பலர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் முன்னேற்றம் தொடர்பாக புரிந்து கொள்வதற்கு இது அவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பமாகவும் அமையும் என்றும் டெலிகிராப் பத்திரிகையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு கடுகதி நெடுஞ்சாலையை நிர்மாணிக்கும் பணிகள் இவ்வருட இறுதியில் ஆரம்பமாகும். இது நாட்டில் உள்ள 3வது கடுகதி நெடுஞ்சாலையாகும். வடக்கு கடுகதி நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தின் கீழ் துரித அபிவிருத்தி திட்டமாக நடைமுறைக்கு வரவுள்ளது.
இதற்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்படும் வத்தளை எந்திர முல்லையில் இருந்து ஆரம்பமாகும். இதற்கான காணிகள் ஏற்கனவே இனம் காணப்பட்டுள்ளன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக இடம்பெறும். முதலாவது கட்டம் எந்திர முல்லையில் இருந்து கம்பஹா நகரம் மற்றும் மீரிகம ஊடாக அம்பேபுச வரை நிர்மாணிக்கப்படும். அந்த இடத்திலிருந்து தமதனிய உக்குமியா ஊடாக குருநாகல் வாரியப்புல பிரதான வீதியில் உள்ள மாஸ்போத்த வரை செல்லும். மூன்றாவது கட்டம் அம்பேபுசவில் இருந்து ரம்புக்கண பின்னவல கலகெதர பாதனிய ஊடாக கண்டி வரை செல்லும். 4ஆம் கட்டம் குருநாகல் மாஸ்போத்தவில் இருந்து தம்புளை வரை திட்டமிடப்பட்டுள்ளது. மாஸ்போத்த கும்புக்குவ ஊடாக கொகரெல்ல வரை செல்லும் வீதி அங்கிருந்து குருநாகல் ஊடாக தம்புளை வரை நிர்மாணிக்கப்படும். தம்புள்ளையிலிருந்து ஹபரணை வரையிலான நெடுஞ்சாலைக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான போக்குவரத்தை துரிதப்படுத்துவதும் பிரதான நகரங்களில் வாகன நெரிசலை குறைப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் தொழிலற்றோரின் எண்ணிக்கை குறைந்த அளவில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகம் 7% தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு தொடக்கம் அரசு சேவையின் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டாகும் போது 46,000 பட்டதாரிகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். 2012ஆம் ஆண்டு மேலும் 51,000 பட்டதாரிகள் நியமனம் பெற்றார்கள். வருடாந்தம் சேர்த்துக் கொள்ளப்படுபவர்கள் ஒரு வருட பயிற்சியின் பின்னர் நிரந்தர நியமனங்களை பெறுகின்றனர். ஆசிரியர், போலீஸ் மற்றும் மருத்துவம் ஆகிய துறைகளில் பெருமளவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இன்று நடைபெற்ற பயிற்சியின் மூலம் 4,000 கிராம உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்படுகின்றன. உலக வங்கியின் அறிக்கைக்கு அமைய இலங்கையின் தொழிலற்றோர் எண்ணிக்கை 3.9% குறைந்துள்ளது. ஐரோப்பிய வலயத்தில் தொழிலற்றோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. மார்ச் மாத புள்ளி விவரங்களின்படி இது சுமார் 1,90,00,000 ஆகும். 25 வயதுக்கு குறைந்த ஒவ்வொரு 4 பேரில் ஒருவர் தொழிலற்றவராக இருக்கின்றார். ஐரோப்பிய வலயத்தில் கடந்த 4 வாரங்களில் 62,000 பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளனர். ஐரோப்பிய வலயத்தில் தொழிலற்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. மார்ச் மாதத்தில் இது 12.1% ஆகும். ஸ்பெயின் மற்றும் கிரேக்கத்தில் 25 வயதுக்கு குறைந்த ஒவ்வொரு 3 பேருக்கும் இருவர் தொழிலற்றவராக இருக்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடி காரணமாக ஐரோப்பிய வலயத்தில் நலன்புரி நடவடிக்கைகள் குறைந்துள்ளதை அடுத்து மக்கள் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெறுகின்றன. 6,000 பாடசாலைகளை மீள் நிர்மாணம் செய்யும் திட்டப்பணிகள் நாளையுடன் நிறைவு பெறும். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதற்கான பணிகளை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்திருந்தது. பின்தங்கிய பாடசாலைகள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தன. 5,000 ஆரம்ப பாடசாலைகள், 1,000 இரண்டாம் நிலை பாடசாலைகள் இதில் அடங்குகின்றன. பாடசாலை ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான திட்டம் 2 கட்டங்களில் நடைமுறையில் இருந்தது. முதல் கட்டத்தில் 1,678 பாடசாலைகளும், 2ஆம் கட்டத்தில் 3,322 பாடசாலைகளும் தெரிவு செய்யப்பட்டன. கட்டடங்களை திருத்துதல், வேலிகளை அமைத்தல், கல்லூரிகளுக்கான வீதிகளை அமைத்தல் போன்ற பணிகள் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மியான்மர் அரசாங்கத்தினால் அக்கமஹா பண்டித எனும் பட்டத்தை பெற்றுள்ள சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரோவுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினதும் அரசாங்கத்தினதும் பாராட்டை தெரிவிக்கும் வைபவம் ஒன்று அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. 1931ஆம் ஆண்டு மே மாதம் ரத்னபுரி கொலன்ன கோரளையில் உள்ள கும்புருகமுவே என்னும் கிராமத்தில் பிறந்த சங்கைக்குரிய தேரர் 1943ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார். அவர் 1953ஆம் ஆண்டு வித்யாலங்கார பல்கலைக்கழகத்தின் முதல் தொகுதி மாணவர் குழுவில் இடம்பெற்றார். இதன் பின்னர் அவர் களனி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவி உட்பட பல்வேறு பதவிகளை வகித்தார். 1988ஆம் ஆண்டு பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தின் மகோபாத்தியாய பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு பௌத்த பாலி பல்கலைக்கழகம் அவருக்கு சாகித்ய சக்கரவர்த்தி பட்டத்தை வழங்கியது. பல வருடங்களாக மத இலக்கிய மற்றும் சமூக துறைகளுக்கு அவர் ஆற்றிய பணிகளை கருத்தில் கொண்டு இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மியான்மர் அரசாங்கம் அக்கமஹா பண்டித பட்டத்தை வழங்கியது. 82 வயதுடைய சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரோ சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பணியாற்றுகின்றார். சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரோ இந்நாட்டில் இன மத ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு அரும் சேவையாற்றி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். අපේ ඉතිහාසය සිහිපත් කළොත් හික්කඩුවේ ශ්‍රී සුමංගල තමන්ගේ අභිවෘද්ධියට වඩා පවුලේ අභිවෘද්ධියට වඩා රටට ජාතියට ශාසනයට අපේ නායක හාමුදුරුවෝ වඩාත් මෙහෙවරක් කරන බව දැන හිටින්දයි ඔබ වහන්සේ ඒ ශාසනයට බාදුන්නේ කියලායි මා විශ්වාස කරන්නේ. බණ්ඩාරනායක ශ්‍රීමතානන්
එදා විද්‍යාලංකාර විද්‍යෝති පිරිවෙන් විශ්වවිද්‍යාලය බවට පත් කරනකොට පළමු ශිෂ්‍ය කණ්ඩායමට වහන්සේ ඇතුළත් වුණා. එදා බණ්ඩාරනායක මහත්මයා කරපු මේ දෙවන්ත පරිවර්තනය නිසා තමයි මේ රටේ සාමාන්‍ය මිනිසුන්ගේ හාමුදුරුවන්ට වගේම මේ රටේ සාමාන්‍ය පවුල්වල දරුවන්ට විශ්වවිද්‍යාලවල දොර ඇරුණේ කියලා මම විශ්වාස කරනවා. එදා පංචමහා බලවේගය අපේක්ෂා කළදී අදත් මේ රට පළදරනවායි කියන එක අපි කියනවා. අද වෙනසකට තියෙන පංචමහා බලවේගයට ආම්දුරුනේ වෙනත් බලවේග එකතු වෙලා තියෙනවා. சங்கைக்குரிய கும்புர்கமுவே வஜ்ரதேரர் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் அண்மை காலத்தில் தோன்றியுள்ள சிரேஷ்ட தலைவர் என்று குறிப்பிட்டார். ජනාධිපති පදවිය මේ රටට අවශ්‍යයි. මේ රට ඉදිරියට ගෙනියන්න නම් මේ සාමකාමී වාතාවරණය ඇති කරන්න නම් මේ රට සංවර්ධනය කරන්නට නම් මේ රටේ සියලු ආගමිකයන් හා ජාතිකයන් අතර සමගිය සමාදානය ගොඩනැගිලා මේ රට ලෝකේ ගෞරවාදරයට ලක් වෙන රටක් කරන්න නම් මේ වගේ ජනාධිපතිවරයෙක් ඉන්නත් ඕන, ජනාධිපති පදවිය තියෙන්නත් ඕන. இந்த வைபவத்தில் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ, அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ, பிரதி அமைச்சர் NKDS குணவர்தன, சங்கைக்குரிய வெலமிட்டியாவே குசலதம்ம தேரோ, மல்வத்துப்பீட அனுநாயக்கர், சங்கைக்குரிய நியங்கொட விஜிதசிறி தேரோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். 30 வருட காலமாக நமது நாட்டை பெரிதும் பாதித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்திலேயே இந்த நாட்டில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபௌசி தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க சர்வதாச மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. பாடசாலையின் நிர்வாக இயக்குநர் அல்ஹாஜ் நிசாம்தீன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடு சம்பந்தமான தப்பபிப்பிராயங்களை பாடசாலை செல்லும் காலம் தொடக்கம் பிள்ளைகளின் மனதில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடை தர்மசுகா கல்லூரியில் நடைபெற்ற வருடாந்த பரிசளிப்பு விழாவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த கல்லூரி 1913ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அங்கு 5000 மாணவர்கள் வரை கல்வி பயில்கிறார்கள். ஜனாதிபதி ஒருவர் இந்த கல்லூரிக்கு வந்த முதல் தடவை இதுவாகும். கல்லூரியில் பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. பாடசாலையின் நூற்றாண்டு பூர்த்தியை முன்னிட்டு விசேட முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. ஜனாதிபதியின் வருகையை நினைவுகூரும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. தாய்நாடு சம்பந்தமாக புதிதாக சிந்திப்பதற்கான காலம் பிறந்துள்ளதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இலங்கை ஒரு சிறந்த நாடல்ல என்று எடுத்துக்காட்ட சிலர் முயற்சிக்கிறார்கள். இந்த தவறான அபிப்பிராயத்தை இல்லாமல் செய்வது தாய்நாட்டை நேசிக்கும் அனைவரினதும் கடமையாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். සෙවනට අද දවසේ පැමිණ කාරණා දෙකම සිදුවන තැනක් නිසා අතිගරු ජනාධිපතිතුමනි තැපැල් සේවා අමාත්‍යාංශ ලේකම් හේමශ්‍රී ප්‍රනාන්දු මැතිතුමා මේ රටේ දරුවන්ගේ මානසිකත්වය මේ ආකල්ප පිළිබඳව වෙනස් කරන්නට අපිට පුළුවන් වෙනවා. මේ ධර්මාසුඛයට ඒක පුළුවන්. ඒක තමයි අපේ පැවැත්ම, මේ රටේ පැවැත්ම, අපේ ජාතික දියුණුවට අද අවශ්‍ය වෙන්නේ. අපි
අපි අපේ රට ගැන ආඩම්බර වෙනවා වගේම මේ මහා ශ්‍රේෂ්ඨ ජාතියක් කියලා අපි හදවත්වල හිතන්න පටන් ගන්නකොට. එතකොට අපිට අපේ රට ගැන ආඩම්බර වෙනකොට, අපේ පාසල ගැන ආඩම්බර වෙනකොට, අපේ දෙමව්පියන් ගැන ආඩම්බර වෙනකොට අපිට අනිවාර්යයෙන්ම වැරදි කරන්න අපි පසුබට වෙනවා. මම කියන්නේ හිතේ තියෙනකොට ශ්‍රේෂ්ඨකම සදාචාර විරෝධී දේවල් කරන්න පෙළඹවන්නේ නැහැ කියලායි මම විශ්වාස කරනවා. අලුත් දේ ගැන හිතන්න, පරීක්ෂණ කරන්න පුරුදු වෙන්න. විද්‍යාව වගේම කලාව වගේම මේ කර්මාන්තවලට අපේ දේවල් එකතු කරන්න පුළුවන් වෙන්න ඕන. වර්තමානයේ මහන්සි වෙලා දිනු කරගන්න දක්ෂතාවලින් තමයි අනාගතය සාර්ථක වෙන්නේ. අපි අද කරන්නේ අනාගතය ගොඩනගන එක. මේ වර්තමානයයි කවදා හරි අතීතයට අයිති වෙන්නේ. අපි අද තියෙන වැඩේ අදම ඉවර කරන්න. අපි ඒක නිසා සංගීත කාමරය මේ ක්‍රීඩා පිටිය පාසල අපි ඔක්කොම තමන්ගේ ජීවිතයට සමීප කරගන්න. එතකොටයි ඔබ පරිපූර්ණ පුද්ගලෙක් වෙන්නේ. அமைச்சர் பந்துல குணவர்தன தென்மாகாண முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வடமாகாண பாடசாலை மாணவர்களுக்கான LCD தொலைக்காட்சி பெட்டிகளை பாடசாலை அதிபர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண தேசிய கல்விக் கல்லூரியில் சமீபத்தில் நடைபெற்றது. நெனச கல்வி திட்டத்தின் 4ஆம் கட்டமாக 12 வலயத்தைச் சேர்ந்த 66 பாடசாலைகளுக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்பட்டன. வடமாகாண கல்வி பணிப்பாளர் செல்வராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன், நெனச திட்டத்தின் இணைப்பாளர் லட்சுமி மலகம, மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெள்ளை மணல் சீனக்குடா பிரதேசத்தில் வீதி புனரமைப்பு நடவடிக்கைகளும் வடிகால் அமைப்பும் நடைபெற்று வருகின்றன. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை உறுப்பினர் எம் பஷீர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தார். நீரோட்டு முனை, மஸ்ஜித் வீதி, திமுத்துகம பன்சல வீதி என்பனவே புனரமைக்கப்படுகின்றன. தேசத்திற்கு மகுடம் விசேட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 1,50,00,000 ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் 2வது இளைஞர் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தல்கள் நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் 25 வேட்பாளர்கள் இளைஞர் பாராளுமன்றத்திற்கென போட்டியிட்டனர். இளைஞர், யுவதிகள், மாணவர்கள் ஆகியோர் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆலேடிவம்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள 25 இளைஞர் கழகங்களிலிருந்து 816 வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் தலைமையில் சுமூகமான முறையில் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. இளைஞர், யுவதிகள் சுறுசுறுப்பாக வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் 1295 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். பிரதேச செயலாளர் எஸ் கரனின் மேற்பார்வையில் இளைஞர் சேவை அதிகாரி என் ஜெயராஜ் தலைமையில் வாக்களிப்பு நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இளைஞர் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரின் தலைமையிலான 13 பேர் கொண்ட அமைச்சரவையும் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், சபை முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அட்டாளச்சேனை பிரதேச இளைஞர் பாராளுமன்ற தேர்தலில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 8 இளைஞர்கள் தேர்தலில் பங்கு பெற்றுகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இளைஞர் பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. மாவட்டத்தில் இருந்து 11 பேரை தெரிவு செய்யவென 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். கிண்ணியா பிரதேச செயலக தேர்தல் செயலாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் தேர்தல்கள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தினால் திவிநகம திட்டத்திற்கு அமைய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்ட நிலக்கடலையின் அறுவடை நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. சிரேஷ்ட போதனாசிரியர் எம் எஃப் முஃபீதா தலைமையில் நாம் பயிரிடுவோம் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற திட்டத்திற்கு அமைய இடம்பெற்ற இந்த அறுவடை நிகழ்வில் மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் கே கோகுலதாசன், மண்முனைப்பற்று பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் குணரட்னம் உட்பட உயர் அதிகாரிகள் பயனாளிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பின் பல பகுதிகளில் ரத்தத்தை குடிக்கும் சிறிய ஈக்களினால் நூற்றுக்கணக்கான மாடுகள் தினமும் இறப்பதனால் பால் பண்ணையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாடுகளை மொய்க்கும் ஆயிரக்கணக்கான சிறிய ஈக்களே இரத்தத்தை உறிஞ்சிக் கொள்வதனால் மாடுகள் இறந்து விடுவதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாத காலத்தில் 1000 மாடுகள் இறந்துள்ளதாக அவர்கள் கூறினார்கள். கருப்பு நிறமுள்ள சிறிய ஈக்கள் மாடுகளின் உடம்பிலிருந்து இரத்தத்தை குடிப்பதனால் பலவீனமடையும் மாடுகள் அடுத்த சில நாட்களில் காடுகளுக்கு சென்று இறந்து விடுகின்றன என்றும் அறிவிக்கப்படுகிறது. அட்டாளைச்சேனை கோணாவத்தை பிரதேசத்தை உல்லாசபுரியாக அபிவிருத்தி செய்யும் நோக்கில் கோணாவத்தை பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகிறது. தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முதல் கட்டமாக 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் எம் எஸ் உதுமா லெபியின் அழைப்பின் பேரில் தொலைத்தொடர்புகள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய கோணாவத்தை பிரதேசத்தை பார்வையிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் மாகாண சபை உறுப்பினர் ஏல் நசீர், பிரதேச செயலாளர் ஐ எம் ஹனீஃபா உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வடக்கில் மீளக்குடியமர்த்தப்பட்ட குடும்பங்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைய இதுவரை வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 50,000 குடும்பங்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் மீளக்குடியமர்த்தப்பட்ட 50 முஸ்லிம் குடும்பங்களுக்கு ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசிறியின் தலைமையில் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. 5000 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட அலிகம்ப அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு சுற்றுமதில் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. சுற்றுமதிலுக்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் வித்தியாலய அதிபர் டி யோகநாதன் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் பி எச் பியசேன பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நிர்மாண வேலைகளை ஆரம்பித்து வைத்தார். இந்த வேலை திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி அதிகாரிகள் அருட்தந்தை ஜோசப் மேரி ஆகியோரும் பெற்றோரும் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமுர்த்தி உதவி பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வியை மேற்கொள்ளவென புலமை பரிசில்களை வழங்கும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. அரசாங்க அதிபர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் தலைமையில் மட்டக்களப்பு டெஃபாம் புனர்வாழ்வு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 450 மாணவர்கள் புலமை பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் முன்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிக்கும் இடையிலான போட்டியில் நைட் ரைடர் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டி நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 132 ஓட்டங்களை பெற்றது. சஞ்சீவ் சம்சன் 40 ஓட்டங்களையும், சேன் வாட்சன் 35 ஓட்டங்களையும் பெற்றார்கள். சசித்திர சேனாநாயக்க 26 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர் அணி 17.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 133 ஓட்டங்களை பெற்றது. யூசுப் ஃபதான் 49 ஓட்டங்களையும், ஜெக் அலிஸ் 33 ஓட்டங்களையும் பெற்றார்கள். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.